கூப்பிடல. ஓ எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல? பிரம போலீஸ்க்கு. ஹலோ, கூப்பிட்டேன். என்னையா? அப்புறம் பில் பே பண்ணிட்டு போங்க. இதில் மட்டும் தெளிவாக இருங்கடி. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஏய் பரத் சார், இங்கே வாயா. என்னையா அது? பில் சார். உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு எழுதிருக்க? ஓ, இப்பெல்லாம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எவனும் டிப்ஸ் தரதில்லன்ட்டு உனக்கு என்ன வேணுமோ இதில் ஆர்டர் பண்ணிப்பியா? உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா? அப்போ யார் எழுதுனது? சார் சத்தியமாக நான் எழுதல சார். கூப்பிடியா மேனேஜர்? ப்ளீஸ் சார். ஏய் லூசு, அது நான் தான்டா எழுதுனேன். நீ தான் எழுதுனியா? அப்போ ஐஸ்கிரீம் வேணாமா? இனிமே உன் காசுல எனக்கு எதுவுமே வேண்டாம். வேணாமா? மணி 5:55. இப்போ என்னடா ஸ்லோ மோஷனு? அவனும் தெரிய மாட்டேங்கிறானே. அவங்கள விட்டுறாத. நீ என்ன விட்டுறாத. என்ன பண்றது? இதை வச்சு என் கண்ணை கட்டு. எவன் எந்த பக்கம் வரான்னு சொல்லு, அடிக்கிறேன். நீ என்ன பெரிய ஹீரோவாடா? என் கதையில நான் வில்லன்டா. ஏய் ரைட்ல வரோம். ஏதோ ஒரு பக்கம் சொல்லுடி. ஏய், ஆம்பளை இருந்தா முன்னாடி ஏறா. இங்க இல்லடா, இங்க. இரு 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 இரு. இப்போ புறா புறா விட்டுறா விட்றா. வலிக்கிறானே, விட மாட்டேங்கிறானே. விட்டா நீ என்ன அடிப்ப? விட மாட்டேன். வெறியாயிட்டாடா, ஒருத்தனை விட மாட்டா. வாங்கடா. அவனுங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? மா, என்ன இதே வீரத்தோட என் வீட்டுல கொண்டு போய் விடு. எங்க அம்மா அப்பா என் வீரத்தை பார்க்கணும். நீ போமா. டேக் கேர். மா, அப்பா டேய்.
ஏய் என்னடா ஆச்சு நெத்தில? அது ஒன்றும் இல்லடா, சின்ன பிரச்சனை. ஆமா, நீ என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், 2 வருஷமா அவகிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா தைரியம் வர மாட்டேங்குதுடா. அதனால நீ தான் மச்சான் எப்படியாவது என் லவ் அவகிட்ட சொல்லணும். நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் நீ தான்டா லவ் சொல்லணும். டேய் என்னாலதான் முடியலையேடா. அதான் உன்னை நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் மச்சான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சொன்னா கேளு. மச்சான் எனக்கு யாரா இருக்கா? ப்ளீஸ்டா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ராத்திரி நேரத்துல நீ என்ன வெளில கூப்பிடுறிய? நியாயமா உனக்கு இதெல்லாம்? டேய் நான் உன்னை கைத்தாங்களா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்துடுறேன்டா. நீ அங்க வந்து பேசினா மட்டும் போதும். சூப்பர், நாளைக்கு போலாம். ஓகே மச்சான், அவ்வளோதான்ல. நீ என் ஃப்ரெண்டு, எனக்காக எது வேணாலும் செய்வ அப்படின்னு நம்பி வந்தேன். டேய் ஓகே மச்சான், பரவாயில்ல. வெங்கி, மச்சான் பார்த்து இறங்கு. எங்க பாக்குறது? அப்படி வரேன். அப்படியே நில்லு. இந்த வந்துட்டேன். ஓகே. போலாமா? உண்மை இல்லை காதலிக்க 2 பேரை சேர்க்க வந்து 2 உள்ளங்களை சேர்த்து வைக்க இவன் உயிரையும் கொடுப்பவன். தேங்க்ஸ். தேங்க்ஸா? இன்னொரு பாட்டு வேணுமா? பாடிடுறேன்டா. அதுல என்ன இருக்கு? உனக்கு இல்லாதா? என்ன பாட்டு பாடுறது? என்ன இந்த ஃப்ரேம் ஓகே. சும்மா இன்னும் கொஞ்சம் டைப் போய்க்கலாமா? டேய் யூ ஆஸ்க் देम டு கம் ஹியர். 1 செகண்ட். ஓகே கேரி ஆன். மச்சான் வந்துட்டான். என்ன ஹலோ, ஒரு நிமிஷம் குறுக்க பேசாதீங்க, அப்புறம் நான் சொல்ல வந்தது மறந்துடுவேன். இவன் பேர் வெங்கி. இவன் உங்களை உண்மையா பயங்கரமா லவ் பண்றான். அதாவது எந்த அளவுக்கு லவ் பண்றான்னா, இதுக்கு மேல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு லவ் பண்றான். ஆனா இது உங்ககிட்ட கொஞ்சம் சொல்றதுக்கு தயங்குறான். ஆனா ரொம்ப நல்லவங்க. யா ரியலி. எப்படி சொல்றதுன்னா, இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன். நான் காலைல ஏஞ்சி ஃபுல்லாக தம் அடிப்பேன், மத்தியானத்துக்குள்ள ஒரு ஆஃப் அடிப்பேன், லஞ்ச் டைமுக்கு அப்புறம் ஏதாவது ஆண்டி கழிச்சுனா ஜாலியாக சீல் ஆக்கிட்டுமே. நான் ஒரு மொல்லை மாதிரி, கேப் மாதிரி, ஒரு அக்யூஸ், ஒரு புறம்போக்கு எல்லாம் வச்சுக்கோங்களேன். ஏங்க 199% பசங்க என்ன மாதிரி தான் இருக்காங்க. அந்த மீதி 1% தப்பா பண்ணவன் தான் இவன். ரேர் பீஸுங்க, விட்டா கிடைக்காது. ஐ லவ் யூ சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்க, கடைசியில் சசிகுமார் மாதிரி ஆக்கிக்கா. சிரிக்கிறாடா. மௌனமா இருந்தாலே சம்மதம்னு அர்த்தம். சிரிக்கிறான்னா அப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். டக்குன்னு கட்டுப்பிடி. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டா இருக்கிற பசங்க ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு கட்டுப்பிடி. மச்சான் பயமா இருக்கடா. போய் கட்டிப்பிடா. ஐ லவ் யூ. என் காதல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். உன் காதலா மச்சான்? ஹேய், அவ என்ன எல்லா டைலாக்கும் ஒன்ன பார்த்து பேசிட்டு போறா? அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு? இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு? அவளே தான்டா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ. வாழ்க்கையில் ஒன்று மறக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு இன்டர்வல் தேவைப்படுது. டேய் அந்த பக்கம் போகாதடா. டேய் வாழ்க்கையே போயிடுச்சு, அப்புறம் எந்த பக்கம் போனா என்னடா? போட.